மகளிர் உரிமை தொகை, புதுமை பெண் திட்டம், விடியல் பயணம் இந்த மாதிரியான திட்டங்களுக்கு மத்தியில திராவிட மகளிர் இன்ஜின்களுக்கு மத்தியில உங்களுடைய டப்பா இன்ஜின்லாம் தாக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் ஸ்டாலின் பாஜகவை விமர்சிச்சிருக்காரு. இதை மக்கள் எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம் வாங்க. அவர் எது சொன்னாலும் கரெக்டாக இருக்கும்ப்பா. ஏன்னா அவர் அவங்க அப்பாண்ட கற்றுக்குந்த அப்படி. அவங்க அப்பா ஒன்றும் ஜிடி நாயுடு இவங்களாக இருக்குது, கலைஞருக்கு. அவராண்ட இவர் இருந்ததுனால இவருக்கு பாதி இதுவாவது இவருக்கு தெரியும். இப்போ உதயநிதி சாரை நான் சொல்ல, ஸ்டாலின் சாருக்கு எல்லா அனுபவமும் இருக்குது. அவர் மிசால் அடி வாங்குனதுலேருந்து எல்லாமே அவங்க அப்பா கூடவே அனுபவிச்சுது. அவர் எது சொன்னாலும் கரெக்டாக இருக்கும். நாட்டு நடப்பு நல்லா தெரியும். அவரை பற்றி எந்த கவலையும் இல்லை. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அடுத்து அவர் தான் வருவாருன்னு தோணுது. அது விஜயாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும். அவங்களுக்கெல்லாம் என்ன அரசியல் தெரியும்? அரசியல் தெரிஞ்சவங்க தான் இப்போ அரசியலில் இருக்கணும். ஆமாம் சார். இன்றைக்கி நாங்கள் கஷ்டத்தில் இருந்தப்போ எங்களுக்கு கொடுத்து உதவி பண்ணுற யாருமே கிடையாது. கூட பிறந்தவங்களோ அப்பா அம்மாவோ இப்போதைக்கு உதவி பண்ணக்கூடாத நிலைமையில தான் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது எங்கள் அப்பா எங்களுக்காக கொடுக்குற காசு இப்போ எவ்வளோ எங்களுக்கு உதவியாக இருக்குது தெரியுங்களா? என் பையன் படிக்கிறான், இங்கேருந்து போகிறான், காலேஜுக்கு போகிறான். அந்த இடத்துல ஃபீஸ் கட்ட முடியாது, அசிங்கப்பட்டு நின்ன போதெல்லாம் யாரும் எங்களுக்கு உதவி பண்ணலை. எங்கள் ஐயா தான் எங்களுக்கு பணம் கொடுத்து உதவி பண்ணார். ஃபீஸ் கட்டுறோம். இங்கேருந்து நான் ஸ்கூலுக்கு போகிறேன், என் பையன் குழந்தைய கூட்டின்னு ஸ்கூலுக்கு போகிறேன்னும் போது கையில் காசு இல்லை, பஸ்ஸில் ஏற முடியல. ஃப்ரீ பஸ்ஸில் போகிறோம் சார். நாங்கள் ஃப்ரீ பஸ்ஸில் எங்கே நினைக்கிறோமோ அங்கே போய் இறங்குறோம். ஃப்ரீ பஸ்ஸில் வரோம். அப்பா ரொம்ப வயசானவர், அவர் தாய்மானவ திட்டத்தில் இருக்கிறாரு. அவர் வீடு தேடி ரேஷன் கார்டுலேருந்து அவங்க போகக்கூடிய நிலைமையில இல்லை. ரேஷன் கடையிலேருந்து வீடு தேடி ஒரு பொருளும் எங்களுக்கு சேருது. உரிமை தொகைன்னு எடுத்துக்கங்களேன். ஒவ்வொரு மாதமும் அதுக்காக நாங்கள் காத்துட்டு இருக்கோம் தெரியுங்க. எங்கள் ஐயா கரெக்டாக 15ஆம் தேதியிலாம் கிடையாது, இப்போல்லாம் 13 எங்களுக்கு 14 ஏதாவது ஒரு நல்ல ஒரு பண்டிகை நேரம்னு வச்சுக்கோங்களேன். 14 13க்கெல்லாம் எங்கள் ஐயா கொடுக்குற எங்கள் பணம் எங்களை வீடு தேடி வந்துடுது. அதெல்லாம் எங்களுக்கு எவ்வளோ உதவியாக இருக்குது. மகளிர் உரிமை தொகைன்றது காட்டிலையும் இப்போது மகளிர் குழுவில் சேர்ந்துருக்கோம். குழு மூலிமா தான் சார் நான் வண்டி எடுத்தேன். நான் போய் கேனை தூக்கிட்டு போய் இடுப்பில் தூக்கிட்டு போய் வீடு வீடாக தான் ஒரு வீட்டுக்கும் கேன் போட்டுட்டு இருந்தேன். ஆனால் இன்றைக்கி எனக்கு ஒரு எலக்ட்ரிக் வண்டி கொடுத்தாரு. இன்றைக்கி நான் 20 வண்டி எடுத்துகிட்டு போய் ஒரு சுபகாரியங்களுக்கு போய் நான் கேன் போடுறேன் சார். என்னோட வாழ்வாதாரம் பெருகி இருக்குது. என் பிள்ளைங்களை நான் ஏதோ காலேஜ் வரைக்கும் 3 பிள்ளைங்களுமே காலேஜ் வரைக்கும் நான் படிக்க வச்சிருக்கிறேன்னா கண்டிப்பாக எங்கள் முதலமைச்சர் எங்களுக்காக கொடுத்த திட்டத்தில் நாங்கள் முழுமையாக பயன்படுறோம் சார். கரெக்டாக தான் சொல்லியிருக்காரு. தமிழ்நாட்டில் யார் போடுவாங்க பிஜேபிக்கு சொல்லுங்கள்? யார் போடுவாங்க? இப்போ எடப்பாடிலாம் கூட 4 வருஷம் ஜெயலலிதா அம்மா இறந்ததுக்கப்புறம் இருந்தார். அவர் என்ன பெரிய சாதனை பண்ணிட்டு போனார்? ஒன்றுமே பண்ணலையே. ஆனால் நீங்கள் கலைஞருக்கு அப்புறம் வர அந்த முதலமைச்சரை நீங்கள் பாருங்கள், என்ன திட்டம் கொண்டு வராமல் இருக்கார். எல்லாமே கொண்டு வந்திருக்காரு. நான் பொதுமக்கள்லேருந்து ஒருத்தியாக தான் நான் சொல்கிறேன். எனக்கும் அந்த அளவுக்கு தான் தெரியும். இப்போ எல்லாம் எங்கன்னா வெளியில் போனோன்னா நம்ம இலவசமாக பஸ்ஸில் போகிறோம். ஒரு இடத்துக்கு 35 ரூபாய்க்குலாம் கூட டிக்கெட் இருக்குது. அதெல்லாம் பெண்களுக்கு ஃப்ரீயாக தானே தராரு. பசங்க காலேஜ் படிக்கிற பசங்களுக்கு, ஸ்கூல் படிக்கிற பசங்களுக்கு லேப்டாப்பு எல்லாமே தானேப்பா கொடுத்துருக்காரு. அவர் என்ன சொல்கிறாரு? படிங்க படிங்க நான் இருக்கேன்னு தான் சொல்கிறாரு. ஒவ்வொரு பேட்டியில் என்ன சொல்கிறாரு? படிங்க படிக்கிறதுக்கு என்னப்பா உதயநிதி ஸ்டாலின்லாம் அவர்லாம் துணை முதலமைச்சராக விளையாட்டுத்துறை அமைச்சராக இருந்தார். இன்றைக்கி ஸ்போர்ட்ஸுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாரு சொல்லுங்கள்? எல்லாமே நாங்கள் இந்த திருவல்லிக்கேணி சேப்பாக்கம் தொகுதியில் இருக்கிறதால நாங்கள் பார்த்த வரைக்கும் எல்லாமே நல்லா தான் நடக்குது. எனக்கு என்னன்னா, மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஐயா இருக்காருல, அவர் தான் நிரந்தர முதல்வராகவே இருப்பார்னே தோணுது. ஆமாம், வேறு யாரையும் எங்களுக்கு அந்த இடத்துல வச்சு பார்க்க முடியல. அந்த அளவுக்கு ஒர்த்தபலான்னு தெரியல. கண்டிப்பாக அவர் சொல்கிறது சரிதான். இப்போது லேடிஸை பொறுத்த வரைக்கும் ஒரு தன்னிறைவு பெற்றிருப்பாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா எல்லாத்துக்குமே ஒரு மென்னை எதிர்பார்த்துட்டே இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு கொடுத்துருக்க அந்த 1000 ரூபாய் கொஞ்சம் அவங்களுக்கு கொஞ்சம் வாய்ஸ் ரைஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுனால கண்டிப்பாக அது ஒர்க் அவுட் ஆகாது அந்த டப்பா இன்ஜின். இப்போ முன்னாடி 1000 ரூபாய் கலைஞர் உரிமை தொகை கொடுக்கும்போது இதெல்லாம் தேர்தல் வாக்குறுதியை அனௌன்ஸ் பண்ணும்போது எடப்பாடி சொன்னார் இதெல்லாம் பண்ணவே முடியாது அப்படிங்கிறாரு. ஆனால் இப்போ அதை தலைவர் பண்ணி காமிச்சதுக்கப்புறமா இப்போ 2000 கொடுப்போங்கிறாரு. அதுக்கப்புறம் குடும்பத்துக்கு 10,000 கொடுப்போங்கிறாரு. ஸோ அதனால் இவர் சொல்கிறது சரிதான். எப்பவுமே மத்திய அரசு இன்ஜின் இங்கே தமிழ்நாடு பொறுத்தவரைக்கும் டப்பா இன்ஜின் தான். இங்கே நல்ல இன்ஜின்னா திராவிட இன்ஜின் தான். இங்கே திமுக இன்ஜின் தான் நல்ல இன்ஜின். டப்பா இன்ஜின் எப்பவுமே சரிங்க நல்ல இன்ஜினாக இருக்கட்டும். இங்கே நம்ம மெட்ரோ திட்டத்துக்கு மதுரையில் தொடங்குறதுக்கும் பர்மிஷன் கொடுக்கல, மற்ற இடத்துக்கும் நிதி கொடுக்கல. நீங்கள் நல்ல இன்ஜின் இருக்கும்போது ஏன் இதை தமிழ்நாடு மட்டும் வஞ்சிக்கிறீங்க? அவங்க தொடர்ந்து நீங்கள் நிதி கொடுங்களேன், ஏன் கொடுக்க மாட்டேங்க? 0 பட்ஜெட் தானே கொடுக்குறீங்க.
அப்படி இருக்கும்போது மத்திய அரசு தான் டப்பா இன்ஜின், இங்கே தமிழ்நாடு கிடையாது. கொள்கை ரீதியாக அவங்க தமிழ்நாட்டுக்கு செட் ஆக மாட்டாங்க. இப்போ நம்ம வந்து ஹிந்து, முஸ்லீம், கிறிஸ்டின் எல்லாரும் இங்கே இருக்கோம், ஒன்றா இருக்கோம். ஆனால் பாஜக பொறுத்த வரைக்கும் எப்போவுமே வந்து இந்துத்துவா தான் பின்பற்றுவாங்க. ஸோ அதாவது இந்து விரோத கட்சின்னு திமுகவை வந்து அவங்க பிராண்ட் பண்ணுவாங்க. ஆனால் திமுக தான் வந்து இந்துக்களுக்கு நிறைய விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை நீங்கள் இந்த கடந்த 5 வருஷத்தில் வந்து கோவில்களுக்கு பண்ணியிருக்க விஷயங்கள், இந்த அந்த கும்பாபிஷேகம்லாம் பார்த்தாலே தெரியும் யார் இந்து விரோத கட்சி அப்படின்னு. கண்டிப்பாக அவங்க வந்து இன்னைக்கு தமிழக முதல்வர் வந்து இன்னைக்கு கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து, தளபதி முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஈர்ப்பு செய்து இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாணவனும் மாணவிகளும் ஒவ்வொரு இளைஞர்களும் இன்னைக்கு என்ன நினைக்கிறார்கள் என்று சொன்னால், கல்விக்காக இன்னைக்கு முக்கியத்துவம் கொடுத்து தளபதி 2021 தளபதியார் மு.க. ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் அத்தனை பேரும் எல்லோருமே இன்னைக்கு என்ன சொல்கிறாருன்னா, இவர்தான் தமிழகத்தின் நிரந்தர முதலமைச்சராக வர வேண்டும் என்று. அந்த டப்பா இன்ஜினை வந்து இன்னைக்கு தமிழகத்தில் நாங்கள் உள்ள நுழைய விட மாட்டோம். தமிழகத்தில் எங்களுடைய தமிழுக்கு ஒன்று பேர் ஒரு எது வந்தாலும் நாங்கள் அதை விட்டு கொடுக்க மாட்டோம். அதுக்கு முதல் குரலாக நாங்கள் கொடுப்போம் என்று தமிழக முதலமைச்சர் தெரிவித்திருக்கார். ஒரு குழந்தை காலையில் பள்ளி செல்லும்போது சாப்பிடாம போனால் அவங்களுடைய மன உளைச்சல் எவ்வளோ ஏற்படுமோ அதை மனசில் கருத்தில் கொண்டு காலை உணவு திட்டத்தை சிறப்பாக தலைவர் கொடுத்துருக்காங்க. இது போக கல்லூரி படிக்கக்கூடிய பெண்களுக்கு மாதம் 1000, இப்படி எண்ணற்ற திட்டங்களை கொடுத்து இன்றைக்கி கழக தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் இன்றைக்கு மக்களுக்கு என்ன தேவை என்பதை மட்டும்தான் அதிக நேரம் சிந்திக்காரே தவிர வேறு எந்த சிந்தனையும் அவர்கிட்ட இல்லை. ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்தில் 20 மணி நேரம் மக்களை பற்றியே சிந்திக்கக்கூடிய ஒரு முதல்வர் தமிழ்நாட்டிலே நம்ம பெற்றுக்கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், இந்த தமிழ்நாட்டில் நம்ம பிறந்ததற்கு பெருமையை அடைகிறோம் என்பதை இந்த நேரத்தில் தெரியப்படுத்தி கொண்டு நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அவர் எது சொன்னாலும் கரெக்டாக இருக்கும்ப்பா. ஏன்னா அவர் வந்து அவங்க அப்பாண்ட கற்றுக்குந்த அப்படி. அவங்க அப்பா ஒன்றையும் ஜிடி நாயுடு மூலாவருக்கு கலைஞருக்கு அவராண்ட இவர் இருந்ததுனால இவருக்கு இதுவாவது இவருக்கு தெரியும். இப்போ உதயநிதி சாரை நான் சொல்ல, ஸ்டாலின் சாருக்கு எல்லா அனுபவமும் இருக்குது. அவர் வந்து மிசால் அடி வாங்குனதுலேருந்து எல்லாமே அவங்க அப்பா கூடவே அனுபவிச்சுது. அவர் எது சொன்னாலும் கரெக்டாக இருக்கும். நாட்டு நடப்பு நல்லா தெரியும். அவரை பற்றி எந்த கவலையும் இல்லை. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அடுத்து அவர் தான் வருவாருன்னு தோணுது. அது விஜயாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும். அவங்களுக்கெல்லாம் என்ன அரசியல் தெரியும்? அரசியல் தெரிஞ்சவங்க தான் இப்போ அரசியலில் இருக்கணும்.